நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவோட ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. எல்லைக்கே இல்லாமல் போயிட்டு இருக்குது. அது ஒரு எல்லை இல்லை, போயிட்டே இருக்குது அப்படியே. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு, கட்டுமான தொழிலாளருக்கு வந்து பயிற்சி அளிப்பதாக கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எந்த விதமான பயனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 45 கோடி எங்கே போச்சுன்னு தெரியல. அதை பற்றி விளக்க முடியுமா? எப்படின்னா எவ்வளோ தூரம் சுருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் சுருட்டிடணும். இன்னும் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ இருக்குது. அதுக்கப்புறம் 10-15 வருஷத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பார்த்தீங்கன்னா மேலே ரூம் கட்ட போகிறேன்றாங்க. இவங்க ரூம் கட்டி உடைய மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னா கிடையாது. எதுக்குன்னா அதை ஒரு எஸ்டிமேஷன் காமிச்சு 5 கோடிக்கு 10 கோடி எழுதி அதில் காசு அடிக்கலாம். அதே மாதிரி தான் இது இப்போ கட்டுமான தொழிலாளர்களுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுக்குறோன்றாங்க. ட்ரைனிங் நீங்கள் அட்வான்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்து 10 பேருக்கு சர்டிஃபிகேட்டுக்கு, அதாவது 100 பேர் ட்ரைனிங் பண்ணின மாதிரி. ஆனால் இங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு இருக்கும். 10 பேர் சர்டிஃபிகேட் 100 பேரை மல்டிப்ளை பண்ணி கணக்கு எழுதி கொள்ளையடிக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ அட்வான்ஸ்டு நீங்கள் வந்து உலகம் வந்து நீங்கள் எங்கேயோ ஒரு அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், லேட்டஸ்ட்டாக உள்ளது வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல. அதை நீங்கள் ஒழுங்காக கொடுக்குறீங்கன்னா அது செய்ய மாட்டீங்க. இவங்களோட என்னென்னா 10 பேர் 15 பேருக்கு சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து 2 ஃபோட்டோ எடுத்துடணும். முழுக்க ஃபோட்டோ தான். நீங்கள் 4 ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவாங்க. நாங்கள் இந்த வருஷத்தில் இத்தனை பேர் பண்ணணுங்கிறோம். ஆனால் அது யாரும் போய் பார்க்க போகிறதில்ல. நம்முடைய கம்ப்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் அக்கௌண்ட் நீங்கள் பின்னாடி தான் வரப்போகுது. அது வரும்போது பார்த்துக்கலாம். அன்றைக்கி நம்ம இருக்க மாட்டோம் எப்படிங்க ஆட்சியில். ஸோ அந்த தைரியத்தில் வந்து எவ்வளோ தூரம் சுட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் சுட்டுறாங்க. இந்த இதில் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ இன்னொரு 3 மாதத்தில் விட மாட்டாங்க. அத்தனையும் சுருட்டிடுவாங்க. சுருட்டி இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக மேடி கேஸ் நடக்கும். அடுத்து வர கவர்மெண்ட் கட்டாயங்களை சும்மா விட மாட்டாங்க. அது வருஷ கணக்கில் இவங்க எல்லா கேஸும் இவங்க மேலே வரும். இவங்களும் வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு அந்த கோர்ட்டு கேஸ் வந்து ஆயிரக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. அது சார், அதே மாதிரி கிளாம்பாக்கம்னு சொல்லும்போது கிளாம்பாக்கம் மகேந்திரா சிட்டி ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 3000 கோடி அது எங்கே போச்சுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இந்த 3000 கோடிக்கான மர்மம் என்ன? ஏற்கனவே ஒரு 4000 கோடி காணாமல் போச்சு. மழை வெள்ளத்தில் நாங்கள் வந்து 90% முடிச்சிட்டோம், 70% முடிச்சிட்டோம். நாங்கள் முடிச்சது வந்து பம்பு செட்டு மோட்டர் வாங்கியிருந்தாங்களோ அப்படி கூட வாங்கி கணக்கு எழுதுவாங்க. அந்த 4000 கோடி என்னாச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதுக்கு உண்டான கேஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கட்டாயம் வந்து மேயரும் அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இவங்க 2 பேருக்கு வேணால் வந்து ஜெயில் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஒரு ஈஸியாக ஒரு 4000 கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம கண்ணால் தெரியுது எதுவுமே பண்ணல. 4 வருஷமும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது அப்படின்னா 2 மோட்டார் செட் மட்டும் உங்கள் தெருவில் வந்து நிற்கும், அவ்வளோதான். அப்புறம் 2 நேரம் சோறு போடுவாங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ அடுத்து வந்து ஒரு 3000 கோடி ரூபாய். இந்த 3000 கோடி ரூபாய் இவங்களோட பிளான் என்னென்னா, ஒன்று அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க மாதிரி உங்களுக்கு என்னமே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அந்த பொறியாளர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு, நாங்கள் வந்து அல்டர்னேட்டிவ் வந்து ஏற்கனவே மெட்ரோ வர மாதிரி இருக்குது, இல்லைன்னா துணை மெட்ரோக்கு வேறு ஏதாவது கொண்டு வரலாமா. இவங்க வந்து ஒரு ஃபைண்டிங்ஸை கொண்டு வர, அதை என்ன சொல்கிறேன்னா தட்டி கழிக்கிறதுக்கு என்ன வேலை கொண்டு அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடங்களில் வந்து நீங்கள் எப்போ தீபாவளி, பொங்கல், ஒரு ஃபெஸ்டிவல் டைம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் 3 ஹவர்ஸ் ஆகுது. அதை குறைக்கணுங்கிறக்காக தான் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஃபண்டிங் கூட கொண்டு வராங்க. அதை செயல்படுத்தணும்னு என்ன இருந்தால் இவங்க என்றைக்கே செஞ்சுருப்பாங்க. அதில் வந்து இவங்களால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்களால் வந்து அதில் பெரிய லெவலில் காசு அடிக்க முடியல, அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து அதில் ஒரு இடத்துல ஆதாயம் கிடைக்குது. 3000 கோடி நமக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு 100% 20% 30% கிடைக்கிற மாதிரி இருந்தோன்னா கட்டாயம் செஞ்சுருப்பாங்க. எங்கேயுமே இல்லை அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதை செஞ்சால் நமக்கு என்ன லாபமும் கிடையாது. அந்த சிந்தனையிலே வந்து இவங்க செய்ய மாட்டாங்க. மக்களுக்காக செய்யணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு என்னமே அப்படி செஞ்சு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே முடிச்சிருந்துருக்கலாம். முடிச்சிருந்தா இன்றைக்கி இந்த கம்மிங் பொங்கல் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஃப்ரீயாக போவாங்க. அவங்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. அங்கே எவ்வளோ காசு அடிக்கலாம், நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கொண்டு போகலாம், அந்த சிந்தனை மட்டும்தான் அவங்களோட எண்ணத்தில் இருக்குது. ஸோ அதேமாதிரி போதைப்பொருள் என்பது தமிழகத்தில் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய சூழ்நிலை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளை கொஞ்சம் வந்து சயின்டிஃபாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. மெத்தபெட்டமைன் அது மாதிரி, அப்புறம் ஸ்டாம்ப் மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் டாஸ்மாக் வந்து அதிகமாக சுறுசுறுப்பாக செயல்பட ஒரே மாநிலம் தமிழகம் தான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வச்சுருப்பாங்க, 18 வயது கீழே வந்து நாங்கள் வந்து மதுபானம் தரக்கூடாதுன்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இங்கே விற்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தா மாணவிகளுக்கு விற்கப்பட்டது. இப்போ ஒரு காட்சி வந்து வலைதளத்தில் போச்சு இல்லையா? அதில் பெரிய பண்ண அவங்க குழந்தைகள் மீது வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் காரணம் இவங்க தான் இதுக்கு. ஆனால் அவங்க மேலே எந்தவித நடவடிக்கை இல்லை. அதாவது திராவிட மாடல் அரசு இவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் பேசுகிறாங்க. நான் வந்து நேற்றுலேருந்து திராவிட குடிகார மாடல் அரசு, குடிகார தாத்தா அப்படிங்கிறது தைரியமாக சொல்லலை. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய குழந்தைகள், அதாவது தன் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் குடிக்கிறது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. இங்கே பெண் குழந்தைகளே குடிக்கிற அளவு இருக்குன்னா அந்த அப்பா இந்த லட்சத்தில் இருக்கிறார். அதான் குடிகார தாத்தா. திராவிட குடிகார மாடல் போட்டுக்கிட்டு நீங்கள் திராவிட மாடல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. உண்மையான தகப்பனாக இருந்தால் வந்து தன்னுடைய குழந்தைகளை 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள், அந்த 15 வயசு கூட கிடையாது, அந்த குழந்தைகளுக்கு எப்படி அந்த மது கிடச்சிது, யார் வாங்கி கொடுத்தாங்க, எப்படி அந்த ஒரு இத்தனைக்கு ஸ்கூல் யூனிஃபார்மில் அவங்க குடிக்கிறாங்க, அந்த வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. லீக் ஆச்சா லீக் ஆகலாம் சிலிண்டர் அது வந்து வெளியே வர அளவுக்கு வந்து
அவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து எந்த லட்சணத்தில் இவங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏங்க அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த 15 வயசுலேயே வந்து இந்த அவங்களுக்கு அந்த போதைப் பொருள் கைக்கு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா இந்த 4.5 வருஷத்தில் நீங்கள் செஞ்ச சாதனை என்னென்னா இதை தான் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறீங்க. என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி 21 வயசு ஆகணும், ஒரு மினிமம் ஏஜ் அது வாங்கணும் அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தர் தான் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்தது ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்கு. இவ்வளோ இடங்களையும் தாண்டி ஸ்கூல் உள்ள வரைக்கும் வந்து அந்த ஒரு குரூப்பாக உட்காந்து குடிக்கிறாங்கன்னா அவங்களோட மனநிலை எந்த அளவு மாறி இருக்குது. அதுக்கு காரணம் திராவிட குடியேற அரசு தான். ஸோ இந்த லட்சம் ஏன்னா கஞ்சா இதெல்லாம் வந்து கிடைக்காத இடங்களே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் கிடைக்கல. இந்த இன்சிடென்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அந்த செக் போஸ்ட்டில் பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அது எங்கே பிடிச்சாங்கன்னு தெரியாது. 1000 கிலோ கஞ்சான்னு நினைக்கிறேன். அது யாருன்னு திமுக நிர்வாகி தான். ஸோ அவர் சூசைட் பண்ணிட்டார்னு நினைக்கிறார். அவர் மாட்டினோடனே அவர் பையன் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார். அந்த புகையிலே மாட்டியிருக்குது. நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தால் எது இருக்குதோ இல்லையே வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் எங்கேயாவது ஒரு நியூஸில் வந்து சர்வசாதாரணமாக இருக்கிற சூழ்நிலை வந்து உருவாயிருக்குது. இப்போ குழந்தைகள் என்ன சொல்ல, இந்த ஒரு 15 வயசு கூட ஆகாத குழந்தைகள் மெச்சூரிட்டினா என்னென்னே தெரியாது, ஒரு லைஃப்னால என்னென்னே தெரியாது. அவங்கள இந்த வயசுலேயே ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தைகள் கையிலேயே இது கிடைக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா எந்த லட்சணத்தில் நீங்கள் ஸ்கூலை நடத்துகிறீங்க? உங்கள் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் எங்கேயுமே பார்க்குற இந்த பிரச்சனைகளே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இது இவங்க பார்க்குறீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்ன சொல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது. 203 ஸ்கூலை மூடியாச்சு. அடுத்து பார்க்குறீங்கன்னா வந்து ஒரு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு 12ஆம் கிளாஸ் பையனை அடிச்சு கொள்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அது எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் நினைக்கிறேன். அதே மாதிரி திருநெல்வேலி நம்ம சவுத் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா ஜாதி கலவரங்கள், அதாவது ஸ்கூலில் ஜாதி பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் 4.5 வருஷத்தில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? நீங்கள் என்னெல்லாமோ சேஞ்சஸ் கொண்டு வரீங்க. தமிழக கல்வித்திட்டம்லாம் புதுசாக நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு ஒரு சேஞ்சஸுமே இல்லையே. இவங்க கொண்டு வந்த திட்டத்தில் ஏதாவது உருப்பிட்டுருக்குதானே? எதுவுமே உருப்படவே இல்லை. நீங்கள் வந்து அந்த கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி மது வந்து குழந்தைகளோட கையில் போய் சேர்கிற அளவுக்கு உங்களோட மட்டமான ஆட்சி இருக்குதுங்கிறது தான் அர்த்தம். இந்த திராவிட தாத்தா அவங்களை வந்து காப்பாற்ற மாட்டார். இந்த திராவிட அப்பாவுக்கு வந்து அந்த சிந்தனை கிடையாது. தன்னுடைய குழந்தைகளை மட்டும் காப்பாற்றணும் அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குது. உண்மையான தகப்பனாக இருந்தால் இது மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கே வந்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வர கவர்மெண்ட்டை நீங்கள் சரியாக சூஸ் பண்ணலன்னா இன்னும் இப்போ எல்லா தலைமுறையும் அழிஞ்சு விடும். அதாவது நீங்கள் ஒரு நாட்டுக்கு எடுத்து குடிச்சாரு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் 2 கையில் வந்து 2 அருவா துப்பாக்கிலாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவன்கிட்ட இருக்க புக்கை பிடிக்கிட்டே முடிஞ்சுது. அதை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீ சிந்திச்சாதான் நீ ஓட்டு போடுவேன், நீ சிந்திக்காத. முதல்ல ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அந்த பெண் குழந்தை ஒரு பெண் குழந்தை நீங்கள் நல்லா படிக்க வச்சிங்கன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். நீங்கள் பெண் குழந்தை குடிக்க வச்சுட்டா படிக்க வைக்கிறப்ப நீங்கள் குடிக்க வைக்கிறீங்க. குடிக்க வச்சுட்டு அந்த குடும்பம் நாசமாக போயிடும். அதுக்கப்புறம் அவங்க சிந்தனை அதாவது சொல்லுவாங்க, பெண்கள் தான் வீட்டின் கண்கள். அதாவது ஒரு பெண் குழந்தை நல்லா படிச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அடுத்த லெவலுக்கு வந்துடும். என்ன சொல்கிறது, சுபிச்சமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த படிக்கிற குழந்தைய குடிக்க வச்சாச்சு, அவ்வளோதான். அந்த குடும்பத்துக்கு கெடுத்து குடிச்சவர் ஆக்கியாச்சு. அப்போ வந்து அந்த குடும்பம் முன்னேறாது. அப்புறம் சிந்தனை எங்கே இருக்கும்? 100 ரூபாய்க்கு ஓட்டு போடுறதுக்கு சிந்தனை தான் இருக்கும். இவங்களோட எண்ணம் வந்து படிக்க வைக்கிறது கிடையாது, குடிக்க வைக்கிறது. இது வந்து அவங்க அப்பா கருணாநிதி ஆரம்பித்தார். ஏன்னா அண்ணாதுரை அவர்களோட அதை ஆரம்பிக்கலாம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குடியாரன் கையிலேருந்து கிடைக்கிற அந்த பணங்கிறது வந்து தொழுநோயான் கையிலேருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் போதுன அவர் அதை செய்யலை. அது இயக்கத்தை ஆரம்பித்து அவர் செய்யலை. ஆனால் கருணாநிதி ஆரம்பித்தார். அவர் பையன் வந்து பெண் குழந்தைகள் கையில் மது பாட்டில் கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் இவரோட வந்து அந்த வாழ்வாதாரம் வந்து இந்த ஆட்சி காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பல்வேறு விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து ஆதி திராவிடர்கள் வந்து 100 விடுதிகள் வந்து மூடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏன்னா அந்த மாணவர்கள் சேர்க்கை என்பது மிகவும் குறைந்து கொண்டது. காரணம் என்னன்னா அவங்க அடிப்படை வசதிகள் கூட தராத சூழ்நிலைன்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆதி திராவிடர் நலத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்னவாக இருக்கணும்னா அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும், அட்மிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். 95,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 60,000 பேர் இருக்கிறாங்க. 30,000 அட்மிஷன்ஸ் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கணும். இவங்களோட என்னன்னா அதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம். அந்த மாணவர்களுக்கு வேணால் இந்த படி கொடுப்பாங்க. அதாவது ஹேர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த உணவு படிக்கிறதா இருக்கட்டும், இந்த படி வந்து ஒழுங்காக போய் சேரதே இல்லைன்னா வந்து இவங்களுக்கு மெட்டீரியல் வரும். அந்த மெட்டீரியல் இவங்க கொடுக்கறது கிடையாது. நீங்கள் கொடுத்தா தானே நீ ரெகுலராக நீங்கள் இருப்ப, நீ வெளியே போ. இன்டெரக்டாக உன்னை என்ன வெளியே தள்ள வைக்கலாம், அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம், அந்த சிந்தனை தான் இருக்குது. நீங்கள் வந்து 2322 நல விடுதிகள் இருக்கணும், இன்றைக்கி 1200 தான் ஆக்டிவாக இருக்குது. இங்கே 1000 விடுதிகள் இல்லை, இத்தனை மாணவர் 35,000 மாணவர்கள் நீங்கள் அட்மிஷன் போட முடியல. நினச்சா இவங்க செய்யலாம். அந்த டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக இல்லை. இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் இருந்து அவங்களுக்கு ஒழுங்காக தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவ்வளோ பெரிய அதாவது ஒரு 5 to 10% டிஃபரன்ஸ் வந்து வைங்களேன். ஏதோ ஒன்று சொல்லலாம், அந்த கரண்ட்டாக வந்த ஆஃபீஸர்ஸ் ஒழுங்காக வேலை பார்க்காங்களா. நீங்கள் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. 35,000 மாணவர்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்குறீங்க. சரி, ஃபண்டு நீங்கள் கையிலேருந்து கொடுக்கணும், மத்திய அரசு உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபண்டை நீங்கள் ஒழுங்காக செயல்படுத்துறீங்களான்னு கிடையாது. அந்த எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வர ஃபண்டை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க. அந்த ஃபண்டை வச்சு தான் வந்து நீங்கள் மாதம் 1000 ரூபா நீங்கள் கொடுத்து உங்களை ஓட்டை கவர் பண்ணலாங்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபண்டு என்ன பர்பஸ்க்கு வருதோ அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் செய்யறதே கிடையாது. நீங்கள் அதை ஒழுங்காக செஞ்சு தான் நீங்கள் இவ்வளோ விடுதிகளை நீங்கள் மூடிக்கணுங்க அவசியமே கிடையாது. அந்த மாணவர்கள் கஷ்டப்பட்ட மாணவர்கள், அவங்க வந்து நல்ல வசதியாக இருந்தால் அவங்க வந்து இந்த விடுதலை தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபுட்டு ஒழுங்காக போடுறது கிடையாது. என்னைக்காவது இன்ஸ்பெக்ஷன் வருது. ஃபுட்டுக்குனே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு
உங்களுக்கு வந்து ஒரு தினசரிக்கு 50 ரூபா அப்படி தான் நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் வந்து காவல்துறையில் பணி செய்கிற நாய்க்கு 150 ரூபா கிட்ட தராங்க. அதாவது நாயை விட நான் கேவலமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ப்ரியாரிட்டிங்கிறது எங்கே கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியல. அந்த ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்கள் அதாவது நீங்கள் படிக்கிறவனை படிக்க வச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டோன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் படிக்காத உன்னை படிக்க விடாமல் சரிக்கு என்னென்ன செய்யணுமோ நாங்கள் நேரடியாகவோ மறைமுகமாக ஒன்று குடிக்க வைப்போம். முதல்ல வந்து வீட்டில் உள்ள ஆண் மக்களை வந்து நீங்கள் குடிக்க வச்சிங்க, அதை கெடுத்து குடிச்சவர் ஆக்கியாச்சு. இனிமேல் 50 வருஷத்தில் அவன் தானாக வெளியே வருவானாங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பீகார் வந்து பின்தங்கிய மாநிலம் தான். ஆனால் அவங்க 9 வருஷமாக அதை வந்து அமலில் வச்சுருக்காங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்கள் வந்து கனிமொழி அவர்கள் இந்த விதவைகள் அதிகமாகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஸோ இதில் இப்போ இந்த பெண் குழந்தைகள் குடிச்சிருக்கிறாங்களே, இதே இது நீங்கள் வேறு ஸ்டேட்டில் நடந்தால் தையத்தக்கன்னு குடிச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த பெண் குழந்தைகளுக்கு ஆயிருக்கு, நீங்கள் ஒரு பெண் தான் நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து படிக்கக்கூடாதுங்கிறத நேரடியாக சொல்லாமல் குடிக்க வைக்கிறது எப்படியோ நீ வந்து சிந்திக்கவே கூடாது. நான் உனக்கு 200 ரூபா கொடுப்பேன், இல்லை 100 ரூபா கொடுப்பேன், நீ ஓட்டு போடு, அவ்வளோதான். நாங்கள் கொள்ளையடிப்போம், நாங்கள் வாழும், எங்கள் குடும்பம் மட்டும் நான் ராஜாவை வாழும், அவ்வளோதான். அந்த சிந்தனை தான் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வந்து காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படும், யாரோட கண்ட்ரோல் இல்லாமல் செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகர் அவர் குண்டாஸ்லேருந்து வந்து இப்போ விடுவித்திருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஸோ என்னென்னா இப்போ காவல்துறை சரியான முறையில் வந்து அந்த எஃப்ஐஆரையோ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக நீங்கள் கொடுத்துருந்தா தான் எல்லாம் செயல்பட முடியும். ஆமாம், இதெல்லாமே இல்லாமல் இவங்க வந்து பாயிண்ட் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் முதல்ல தமிழக காவல்துறைங்கிற பேரை மாற்றிட்டு நீங்கள் வந்து கோபாலபுரம் காவல்துறைன்னு மாற்றுங்க. இப்போ அவங்களோட அடுத்த பிளான் என்னென்னா அது மாற்றியாச்சு. நீங்கள் கோபாலபுரம் காவல்துறைன்னு மாற்றியாச்சு. அடுத்து இவங்க என்ன பிளான்னா தமிழக நீதித்துறையை வந்து கோபாலபுரம் நீதித்துறையாக மாற்றக்கான வேலைகள் தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் வந்து நான் இதை வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரியாள் வாங்க முடியாது. உங்களால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அது நீங்கள் டிஎம்கேக்கு எதிராகவோ அவங்களோட நிர்வாகிகள் யாராக இருக்கிறாங்களோ அவன் எங்கேயாவது ஒரு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க உங்களால் அந்த சிஎஸ்ஆர் காப்பியோட வாங்க முடியாது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு லாஸ்ட் வீக்கில் ஒரு எஸ்ஐ வந்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்குறதுக்கு 10,000 வாங்குறாரு. அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் சொல்கிறீங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி, அரக்கோணம், அண்ணா நகர், ட்ரிபிள் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த இதில் எந்த இடத்துல இவங்க ஆக்ஷன் எடுக்கலை. நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த காவல்துறைகள் இருக்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு படித்து வரீங்க? யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், நீங்கள் கிளியர் பண்ணி வந்து உங்களுக்கு தப்பு யார் பண்ணாங்களோ அவங்க தண்டனை கொடுக்கணும். நீங்கள் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முயற்சியாக பண்ண நீங்கள் அதுவே கிடையாது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது யார்? டிஎம்கேலேருந்து அந்த கம்ப்ளைண்ட் வருதா? டிஎம்கேலேருந்து கம்ப்ளைண்ட் வந்து உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ கம்ப்ளைண்ட் டிஎம்கேக்கு எதிராக இருந்தால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தலைகள் எல்லாம் நடக்காது. அதை சிறந்த எடுத்துக்கிட்டு அண்ணா நகர் இந்த கேஸ் வந்து பயங்கரமாக பேசினாங்க. அண்ணா நகராக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும். அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக விசாரிச்சிருந்தாங்கன்னா சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் சுப்பிரமணியன் அவர்கள் வரைக்கும் தொடர்புக்குனாங்கன்னா எல்லாத்தையும் மூடி மறைச்சு அந்த அக்யூஸ்ட் வந்து இவங்களை காப்பாற்றுன மாதிரி இவங்க அந்த அக்யூஸ்ட்டை காப்பாற்றுறாங்க. வேறு ஒன்றுமே எப்போ நீ எங்களை காட்டி கொடுக்கல. ஸோ அதுக்கு பிராயச்சித்தமே என்ன செய்யறாங்க, நாங்கள் வந்து உன்னை எப்படியோ வெளியே எடுக்கிறோம். நீங்கள் குண்டாஸ் வெளியே வர்றாங்க அப்படின்னா நீங்கள் எவிடன்ஸ் ஒழுங்காக கொடுத்து தானே. இதுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தையை வந்து சின்ன குழந்தையை வந்து கற்பழித்து ஒருத்தர் வெளியே வந்தாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்க்குறீங்கன்னா 3 to 6 மந்த் இவங்க எந்த ஒரு எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணவே இல்லை. இப்போ என்ன தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க? சும்மா அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க. எல்லாம் ஒரு என்ன சொல்ல வெளியிலேருந்து நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சக்கப்புறம் தான் செய்றீங்க. ஆனால் அந்த கேஸுக்கு நீங்கள் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் அதை ஒழுங்காக விசாரிக்கிறது கிடையாது. எல்லாம் விசாரணை அதிகாரி வேணுமே போடுறது, என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடித்தமான ஆட்களை மாதிரி போடுறது. நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லவரா கெட்டவரா உங்கள் உணர்ச்சிகளுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாது. நீங்கள் ஜட்ஜாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி என்ன எவிடன்ஸ் இருக்குது அதை தான் பார்க்க முடியும். நமக்கு வந்து அந்த கட்சியை பிடிக்கலன்னு வைங்களேன், நம்ம வந்து என்ன வேணால் குறை சொல்லலாம். ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது நீங்கள் எவிடன்ஸை கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன், நீ இவனை காப்பாற்றுறான், அவன் உன்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இவ்வளவு குற்றம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. நேற்று வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது, இளஞ்சல் அணி கூட்டத்தில் பேசும்போது, எங்களை யாருமே வந்து எந்தும் செய்து விட முடியல, நாங்கள் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் தொடருவோம் அப்படின்னு ஒரு அகங்காரத்தோட பேசுகிறேன். இப்படி பார்க்குறீங்க? அது வந்து நேற்று அந்த வீடியோ பார்க்கணும், அந்த கால் மேலே கால் போட்டு மனசுக்குள்ள பெரிய படையப்பான்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. தன்னுடைய பையன் அப்பா உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருந்தால் பரவாயில்ல, எதுவுமே கிடையாது. இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அது ஒரு கலை, அந்த கலைங்கிறது உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவருக்கு கொடுக்கவே இல்லை, அந்த தலைவர் பதவியை வந்து கொடுக்கவே இல்லை. என்ன காரணம்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தான் பையனுக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர் காலத்துக்கு அப்புறம் தான் வந்து வேறு வழியே இல்லாமல் கொடுக்குறீங்க. ஸோ அவர் உடனடியாக அவர் பையனுக்கும் கொடுக்குற, அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத ஒரு நைட் 1:30 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் யாரோட ஃபோட்டோ போடுற லட்சணத்தில் தான் ஒரு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வாய்ச்சிருக்குது. நீங்கள் வந்து அறிவார்ந்த தமிழக மக்கள் சொல்கிறீங்க, அந்த மக்களுக்கு வாய்ச்ச ஒரு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரோட நிலைமை வந்து இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இவங்களே விளையாடுத்துக்கிறீங்க. நேற்று ஒரு 1 கோடி பேர் கூட்டினான்னு சொல்கிறீங்களே, இவர் சொல்கிறாரு நீங்கள் இவ்வளோ பேர் கூட்டினாங்க. நீங்கள் இன்னொரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த பிரியாணி போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா கூட்டம் வெளியே வருது. ஸோ உங்களோட லெவல் அவ்வளோதான். நீங்கள் வந்து காசை கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்க, ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்களே ஒழிய இவங்களுக்கு சிந்தனை இதுக்கப்புறம் நம்ம தான் இருப்போங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு பிரம்மை இருக்குது. ஆனால் கிடையாது. நீங்கள்
அடுத்த 5 வருஷமாக இருக்கட்டும் 10 வருஷமாக கட்டாயம் வந்து நீங்கள் எட்டி கூட பார்க்க முடியாது. நீங்கள் அவ்வளோ கெடுதல் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து தமிழக மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மக்கள் இன்றைக்கி தைரியமாக போய் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, ரோட்டில் நடக்க முடியாது, வெட்டு குத்துக்கொலை. அது வந்து நீங்கள் தனிப்பட்ட பகைன்னு இவங்க சொன்னாலுமே ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் முன்னாடி நடந்த ஒரு வக்கீலை வந்து வெட்டி கொண்டாங்க தென்காசியில். எப்படி பட்ட பகல் நடக்குது. சரி, அதுக்கப்புறம் ஒரு எஸ்எஸ்ஐயோட கணவரை வந்து, அதாவது ஒரு சப் இன்ஸ்பெக்டரோட கணவரை வெட்டி கொள்கிறாங்க. இது எல்லாம் எங்கே நடக்குதுன்னா வந்து சவுத் சைடில் வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு காவல்துறைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது மேலே ஒரு பயம் இருக்கும். இங்கே தான் பயமே கிடையாது. என்ன இருந்தாலும் நம்ம டிஎம்கே நம்ம கவர்மெண்ட் தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, ஏதோ காசு கொடுத்து வெளியே வந்துடலாம். இப்போ நீங்கள் கூட கேள்வி கேட்டீங்க இந்த அன்ஆனஸ்டியோட இஷ்யூவில். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இவங்கள மாதிரி என்னைக்கு தமிழக காவல்துறை வந்து கோபாலபுரம் காவல் நிலையமாக மாறிச்சோ அது இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். இது மறுபடியும் இன்னொரு கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் மறுபடியும் தமிழக காவல்துறையாக மாறும்போது மட்டும்தான் இந்த ஒரு சகஜ நிலைக்கு வரும். அது வரைக்கும் இவங்களே திரும்பி வந்தாங்கன்னா நாசமாக தான் போகும். ஸோ அதற்கு மக்கள் மறுபடியும் இடம் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா வந்து 5 வருஷம் பார்த்துட்டாங்க. நீங்கள் ஒரு 50 வருஷம் வாங்கின கடனை 5 வருஷத்தில் வாங்கிட்டீங்க. கடன் வாங்கி குடும்பத்தில் யார் வேணும் நடத்தலாம். நீங்கள் ஒரு அவசரத்துக்கு வாங்குறதுங்கிற வேற, வெறும் கடனை மட்டுமே வாங்கி குடும்பம் நடத்துங்கிறது வேறு. அந்த லட்சணத்தில் தான் வந்து டிஎம்கே இருக்குது. எல்லா மினிஸ்டர் மேலேயுமே உங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா ஊழல் வழக்கு எல்லார் மேலேயுமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கட்டாயம் வந்து அடுத்த ஸ்டேஜ் இவங்களால் வந்து போக முடியாது. அடுத்து ஏற்கனவே 10 வருஷம் எப்படி உட்காந்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் அடுத்து 10 வருஷமோ 15 வருஷமோ இவங்க வந்து வெளியே தான் உட்கார போகிறாங்க. என்ன சொல்ல, சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து இவங்களோட வெற்றி இருக்குங்கிறது தான் வந்து என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக சார். உங்கள் மேலான நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ. நேரிலே அடுத்த சொல்லியடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.